ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சாப்பாடு, தோசை இதுமாரி சாப்பிட்றதுக்கு இந்தமாரி கம்பு, ராகி இந்தமாரி சேமியா பாக்கெட்டு நம்ம கடையில் அவைலபிளாக இருக்கும். நம்ம அதை வாங்கி ஈஸியாக நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும். இதுக்கு நான் ஒரு கம்பு சேமியா, அதாவது கம்பில் செஞ்ச சேமியா பாக்கெட்டு அனிலில் இருக்கிற இதில் நான் வாங்கியிருந்தேன். அது ஒரு 150 கிராம் தான். இந்த பாக்கெட்டில் ஈஸியாக பச்சை மிளகா, வெங்காயம், பச்சைக்கடலை பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பும் கடுகு உளுத்தம் பருப்பும் போடணும். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு லைட்டாக பொரியும் போது அதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு போடுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பச்சைக்கடலை பருப்பு போட்டிங்கன்னா அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போடும்போது பொரியாது. அதனால் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரிய ஆரம்பிக்கும் போது பச்சைக்கடலை பருப்பு போடணும். இல்லைன்னா பருப்பு வந்து கருகிடும். அதை ஒரு 2-3 செகண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டு அதில் பச்சை மிளகாயும் அப்புறம் ஒரு வரமிளகாயும் உடச்சி அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே பிச்சு போட்டுருங்க. வெங்காயம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நார்மல் வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் வெங்காயத்தை ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன், இல்லை தூளாகவும் அரிஞ்சு போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு உப்பு ப்ளஸ் இந்த உப்புமாவுக்கு அதாவது சேமியா உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 180 கிராம் பாக்கெட்டுக்கு 180 கிராம் தண்ணி போதும். அப்படி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 200 ml, அது 180 கிராம் பாக்கெட்டுக்கு 180 ml தண்ணி போதும். இல்லைனா ஒரு 200 ml நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி ஆட் பண்ணிட்டுலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு இது இப்போ நம்ம வதக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா கொதி வருது. இப்போ கொதி வரும்போது அப்படியே அந்த பாக்கெட்டை கிழித்து அதில் கொட்டிட வேண்டியதான். பாருங்கள், இந்தமாரி அப்படியே ஃபுல்லாக கொட்டிடுங்க. மற்ற நார்மல் சேமியாவை பொறுத்தவரையும் அதுக்கு தண்ணி நம்ம அதிகமாக விடணும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 180 கிராம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் 200 ml தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். ஸோ தண்ணியில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ 180 ml இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 200 ml, நார்மல் டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியில் இந்த சேமியா நல்லா மிக்ஸ் ஆகிற வரலையும் இருந்தால் போதும். பாருங்கள், ஃபுல்லாக மேலே மிதக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் மிதக்க விட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணி லைட்டாக பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். அப்படியே மேலே இருக்கிறதெல்லாம் சமன்படுத்திட்டு ஒரு மூடி, இது இந்த பாத்திரம் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடியை போட்டுருவோம். பாருங்கள், இந்த பாத்திரம் நல்லா இது ஃபுல்லாகவே கவர் ஆகுது. கேப் எதுவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், நல்லா குக் ஆகிடும். நான் ஒரு 3 மினிட்ஸ் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கிண்டு விட்டிங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கும். பாருங்கள், ஒன்று குலையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா கம்பு, ராகி இந்தமாரி திணை சேமியா இதெல்லாமே குழஞ்சிரும். ஸோ தண்ணி தான் இதில் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சில பேர் அந்த குக்கரில் வேக வச்சு இது பண்ணுவாங்க, அதுக்கு டைம் அதிகமாகும். இந்தமாரி நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னராக ஒரு சாம்பார் இல்லாட்டி ஒரு சட்னியோடு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம போடுற அடுத்தடுத்த ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.